ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அலைட் மோஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எங்கே டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ எங்கேயும் இல்லை, எப்போவும் டவுன்லோட் பண்ணுற இடத்துல தான், ப்ளே ஸ்டோரில் தான். ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு அலைட் மோஷன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாவே ஏஎல்னு போட்டிங்கனாவே அதே மேலே வந்துடும். ஸோ அங்கே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 டேஷ் இருக்கும் லெஃப்ட் கார்னர் டாப்பில் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அலைட் மோஷனுக்கு வந்து நெட் வந்து வேணும், இல்லைனா வந்து அலைட் மோஷனில் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ நெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ 3 டேஷ்குள்ளே போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் ஷார்ட்டிங் வந்து ஷார்ட் பை டேட்டா இல்லைனா ஷார்ட் பை நேமான்னு கேட்குறாங்க. இதில் அலைட் மோஷன் பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் அப்படின்றது நம்ம எடிட் பண்ணுற ஒரு வீடியோவும் வந்து ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணும் போது அந்த ப்ராஜெக்டோட நேமாக நம்ம வந்து சேவ் பண்ணும் போது அந்த ப்ராஜெக்ட் வந்து டேட் பிரகாரம் ஸ்டார்டிங்லேருந்து வரணுமா இல்லைன்னா வந்து நேம் வைஸாக வந்து வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து என்ன கேட்குறாங்கன்னா லோ குவாலிட்டி ப்ரிவியூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நெட்டில் வந்து பண்ணுறதுனால லோ குவாலிட்டியில் பண்ணாலே நம்மளுக்கு அங்கே ஹை குவாலிட்டி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல தான் நம்மளுக்கு வந்து ஹை குவாலிட்டி தேவை. ஆப் யூஸ் பண்ணும்போது நம்ம லோ குவாலிட்டியில் பண்ணால் தான் நம்மளால் நிறைய டைம் வந்து நிறைய நேரம் செலவு பண்ணி நம்மளால் வந்து அலைட் மோஷனில் வந்து வீடியோ எடிட் பண்ண முடியும். ஸோ இல்லைன்னா வந்து நெட்டு காலி ஆகிடும். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டெமோ மூட் அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து ஆன்லைன் இருந்துச்சுன்னா வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆன்லைன் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து உள்ளே வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபோட்டோஸ் வந்து அங்கே உங்கள்கிட்ட ஃபோட்டோஸே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டிஃபால்ட் லேயர் டியூரேஷன் அப்படின்னு இருக்கு. அது வந்து 2 செகண்ட்ஸ் தான் இருந்துச்சு, நான் தான் வந்து 4 செகண்ட்ஸாக வந்து மாற்றிட்டேன். அண்ட் ஆடியோ சாம்பிளிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் அது வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து உங்களுக்கு லோ குவாலிட்டியில் வரணுமா இல்லை ஹை குவாலிட்டிலையா இல்லைனா அல்ட்ரா குவாலிட்டியில் வரணுமா. அல்ட்ரானா வந்து ரொம்ப ஹை, வெரி ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் வந்து கைன் மாஸ்டரில் தான் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் தான் நான் இங்கே பண்ணுவேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணதுனால கைன் மாஸ்டர் தான் எனக்கு ஈஸி. ஸோ அதனால் நான் ஏதோ ஆடியோலாம் கொடுக்குறது வாய்ஸ் ஓவர் அதெல்லாம் நான் வந்து கைன் மாஸ்டரில் தான் போயிட்டு பண்ணுவேன். ஸோ இது வந்து சும்மா வந்து டெமோக்கு தான் வந்து இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருந்தது. அதனால் நான் வந்து இது வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் எலமெண்ட்டுன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம வந்து ப்ராஜெக்ட் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு. நான் 1ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து 16:9 தான் இருக்கும். நான் 9:16 மாற்றிட்டேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டே நீங்கள் வந்து நேற்று நீங்கள் ஒரு வேலை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க 9:16 பண்ணிங்கன்னா நாளை காலை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 9:16 தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 9:16 ஏன் வந்து சூஸ் பண்ணுறோன்னா வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, அது மட்டும் இல்லாமல் யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சூட் ஆகிற மாதிரி ஒரு ரேஷியோ. ஸோ அதனால தான் ரெசல்யூஷன் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து என்ன வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன டைப்பில் வேணும், உங்களோட வீடியோ குவாலிட்டி என்ன டைப்பில் வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கேட்குறாங்க. இது வந்து நம்மளோட கைன் மாஸ்டரில் வந்து லாஸ்ட்டில் தான் கேட்பாங்க. ஆனால் இது வந்து அலைட் மோஷனில் வந்து ஃப்ரண்ட்லேயே கேட்குறாங்க. ஸோ நான் வந்து 360p வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் வந்து 180pலேருந்து 2160p வரைக்கும் இருக்குது. அதாவது 4K HD வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் உங்கள் ஃபோன் வந்து எது வரைக்கும் சப்போர்ட் ஆகுமோ அது வரைக்கும் வச்சுக்கோங்க. இதை விட நல்லாவே சப்போர்ட் ஆகும் என் ஃபோனு. பட் ஆனால் இதை விட எக்ஸ்ட்ரா வச்சா ஃபோன் வந்து சீக்கிரமாக ஹேங் ஆகிடும். ஸோ அப்படி வச்சுக்கிறேன். ஃப்ரேம் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ஃப்ரேம் ரேட் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. 12 60 வரைக்கும் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 20 வச்சுருக்கேன். அண்ட் பேக்ரவுண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அலைட் மோஷன் இருக்கும் போது வந்து
பிளாக்கு, ஒயிட்டு, லைட் க்ரே அண்டு டிரான்ஸ்பரண்ட்டு 4 கலர் தான் இருக்கும். இப்போ வந்து க்ரீனு ப்ளூன்னு 2 கலர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒயிட்டே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் உள்ள போய்க்கிறேன். ஸோ க்ரியேட் ப்ராஜெக்ட் உள்ள போனோன்னு நம்ம ஒயிட் கலர் செலக்ட் பண்ணோம்னா ஒயிட் கலர்